بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم من الجنة زمرا தங்களுடைய இறைவனை அஞ்சியவர்கள் சொர்க்கத்தின் பக்கமாக கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா, சொர்க்கத்திடத்திலே அவர்கள் வந்ததும் வஃபுதிஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, சொர்க்கத்தின் காவலர் அவர்களிடத்திலே கூறுவார், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். திபுத்தும், நீங்கள் மனம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், நிரந்தரமாக தங்கும் நிலையிலே இந்த சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள் என்று அவர் கூறுவார். அப்போ சொர்க்கவாசிகளெல்லாம் வகால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சதகனா வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை நமக்கு உண்மையாக்கி கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஅவுரசுனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா, நாங்கள் விரும்பக்கூடிய இடமெல்லாம் சொர்க்கத்திலே சென்று வர சொர்க்கத்தினுடைய பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக கூறுவார்கள். ஃபனீம அஜ்ருல் ஆமிலீன், நன்மையை செய்யக்கூடியவர்களுடைய கூலி நல்லதாகவே இருக்கும் என்று அந்த சொர்க்கவாசிகள் கூறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துகளிலே தீயவர்களுடைய முடிவை பற்றியும் அவர்களுடைய நிலைகளை பற்றியும் நரகவாதிகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருந்தான். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை எப்படி வரவேற்கப்படும், பாக்கியசாலிகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா இதில் பேசுகிறான். சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே, உயர் ரகமான ஒட்டகங்களிலே அமர வைத்து சவாரி செய்ய வைத்து சொர்க்கத்தின் பக்கமாக கொண்டு வரப்படுவார்கள். சொர்க்கவாசிகளிலேயும் பலவிதமான கூட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான ஜமாத்துகள் இருக்கிறது. முக்கர்ரபீனுடைய ஜமாத், அப்ரார்களுடைய ஜமாத், அதைவிட கம்மியான அந்தஸ்து, அதைவிட கம்மியான அந்தஸ்து, இந்த மாதிரி பல ஜமாத்துகள் சொர்க்கத்திலேயும் உண்டு. ஒவ்வொரு ஜமாத்தார்களும் தன்னை சார்ந்தவர்களோடு அவங்க சொர்க்கத்திலே இருப்பார்கள். நபிமார்களோடும், சித்தீக்கீன்களோடும், ஷஹீதுகள் சுஹதாக்களோடும், உலமாக்களோடும், இப்படியாக அவரவர்களை சார்ந்தவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். மனுஷனுக்கு அவங்கவுங்கள சார்ந்தவங்களோடு இருக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. ஸோ அதனால் சொர்க்கத்தில் அவங்கவுங்களை சார்ந்தவர்களோடு இப்படி சொர்க்கத்திலே இருப்பார்கள். சொர்க்கத்திற்கு எப்பொழுது அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்களோ சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி இருப்பார்கள். சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி அடுத்து ஒரு பிரிட்ஜில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள், ஒரு பாலத்திலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த பாலத்திலே வைத்துதான் அநியாயக்காரர்களாக யார் இருப்பார்களோ சிராத்துல் முஸ்தகீமை தாண்டிடுவாங்க. ஆனால் சிராத்துல் முஸ்தகீமில் எல்லாரும் போய் தான் ஆகணும். வயின் மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லாம் வந்து தான் ஆகணும், சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி தான் ஆகணும். ஸோ அதை முடித்ததுக்கு அப்புறமேல ஒரு பிரிட்ஜில் நிப்பாட்டப்படும், ஒரு பாலத்தில். அதில் அநியாயக்காரர்களாக இருந்தவர்களுக்கு பழி தீர்க்கப்படும். பிறகு பரிசுத்தமாகி விடுவார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்லுவதற்காக வேண்டி அனுமதி வழங்கப்படும். சொர்க்கத்துக்கு அதுக்கப்புறமேல கிளம்பி போவாங்க. சூருடைய ஒரு நீளமான ஹதீஸ், அந்த ஹதீஸிலே இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய வாசல் இடத்துல போனதுக்கு அப்புறம் சொர்க்க வாசலுக்கு போயிடுவாங்க. அங்கே போனதற்கு அப்புறமேல அவர்களுக்குள்ளார அவர்கள் ஆலோசனை செய்து கொள்வார்கள். பார்ப்போம், முதல்ல சொர்க்கத்துக்குள்ளார போகிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேசிப்பாங்க. எப்படியாக மஹ்ஷருடைய மைதானத்தில்
ஷஃபாத்துக்காக வேண்டி ஆதம் நபி கிட்ட ஓடுவாங்க, நூஹ் நபி கிட்ட ஓடுவாங்க, இப்ராஹிம் நபி கிட்ட ஓடுவாங்க, மூசா நபி ஈசா நபி இடத்துல ஓடுவாங்க. இப்படியெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது இல்லையா? கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஷஃபாத்துக்காக போய் நிற்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே அவங்க நினச்சிக்குவாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வந்த நபி அப்படின்னு இப்படி அவங்க நினச்சி கொண்டு இருப்பாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி ஓடினாங்களோ ஷஃபாத்துக்காக அந்த மாதிரி. ஆனால் அவர்கள் நினைக்கிறது நினைக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் மறுமையிலே அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே அல்லாஹ் இருப்பான். சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நான் தான் முதலிலே சொர்க்கத்திற்கு செல்லுவதற்காக வேண்டி மக்களுக்காக சிபாரிசு செய்வேன். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய கதவை தட்டக்கூடிய முதல் மனிதன் அது நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார். முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது, நான் கியாமத்துடைய நாள், நான் கியாமத்திலே சொர்க்கத்தினுடைய கதவை திறக்க நாடுவேன். அப்போ சொர்க்கத்தினுடைய காவலர் என்னிடத்தில் கேட்பார், நீங்கள் யார், ஹூ ஆர் யூ அப்படின்ட்டு அவர் கேட்பார், யார் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி கேட்பார். அப்போ நான் கூறுவேன், நான் தான்ப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த சொர்க்கத்தினுடைய காவலர் இருக்கிறாரே அவர் கூறுவார், எனக்கு இதுதான் கட்டளையிடப்பட்டது, உங்களுக்காக வேண்டிதான் முதலாக சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும், வேறு யாருக்காக வேண்டியும் திறக்கப்படக்கூடாது என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தினுடைய ஹாசின் காவலர் அவர் இந்த மாதிரி கூறுவார் என்பதாக இப்படி ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது. ஸோ சொர்க்கத்தினுடைய நிலையை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். சொர்க்கவாசிகளினுடைய அழகு, அதை பற்றி பல விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய கதவு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய நிலைகளை பற்றி சொல்ல வேண்டிய விளக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து விளக்கங்கள் சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.